ஒரு சிலர் அதிக நேரம் ஜெபிப்பீங்க, ஒரு சிலர் அதிக நேரம் வேத வாசிப்பீங்க. வேத வாசிக்கிறதெல்லாம் இயேசு கிறிஸ்துவாய் மாற முடியாது. ஜெபிக்கிறவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவாய் மாற முடியாது. இங்க அச்சு அடையாளங்களை தரிப்பதற்கு பரிசுத்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானதாய் காணப்படுகிறது. பரிசுத்தம் இல்லாமல் நீங்க ஜெபிக்கலாம், பரிசுத்தம் இல்லாமல் நீங்கள் வேத வாசிக்கலாம், ஆனால் பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய அச்சை நாம் ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசத்தினால் நீதிமான், ஆனால் விசுவாசத்தினால் ஒரு மனுஷன் பரிசுத்தமாக முடியாது. விசுவாசத்தினால மலையை பெயர்க்கலாம், விசுவாசத்தினால குருடனுடைய கண்களை திறக்கலாம், விசுவாசத்தினால ஒரு பலவீனமாய் ஒருத்தன் வரும்போது அவனை சுகப்படுத்தி அனுப்பலாம். ஆனால் விசுவாசத்தினால் ஒரு மனிதன் பரிசுத்தமாக்கப்பட முடியாது. பரிசுத்தமாக்கப்பட வேண்டுமானால் அவனுடைய ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் தன்னை இந்த உலகத்தின் கரைகளில் இருந்து அவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவராலே நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நீங்கள் மூழ்கி ஞானஸ்தானம் எடுப்பதினாலே நீங்கள் பரிசுத்தமாய் வாழ முடியாது. பரிசுத்தமாய் வாழ்வதற்குண்டான முதல் தகுதி அது. உதாரணத்திற்கு 1ஆவதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்ததான பிள்ளை, 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் படித்ததான ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்ததான பிள்ளை 8ஆவது வரும்போது 10ஆவது வரும்போது ஃபெயிலா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்போ நாம முதல்ல ஆண்டவரை ஏற்றுட்டேன், பரிசுத்தமாயிட்டேன், இன்னைக்கு பரிசுத்தமா இருக்கிறேன், ஓகே. பட் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமா இருக்கணும், ஒவ்வொரு நொடியும் பரிசுத்தமா இருக்கணும். அப்படி இருந்தா மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை நம்முடைய உள்ளத்துல தரித்துக் கொண்டு அவரை போலவே வாழ்ந்து, அவரை போலவே அற்புதம் செய்து, அவரை போலவே சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும்.